வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், இன்று 27 மே 2025 கனடாவின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அதோடு மட்டுமல்லாது உலகம் பூராகவும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு நாள். என்ன விடயம் என்றால், மன்னர் சார்லஸ் அவருடைய உரை கனேடிய பாராளுமன்றம் 45வது பாராளுமன்றத்திலே அமைய இருக்கின்றது. அதற்காக அவர் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருக்கின்றார். பாராளுமன்ற வளாகத்திலே அவருக்குரிய ராஜ வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது கனடாவினுடைய ஒரு தேசம் என்று எண்பிக்கும் முகமாக அவருடைய உரை இன்று செனட் சேம்பரிலே வந்து அந்த அரியணையிலே இருந்து சிம்மாசன உரையை நிகழ்த்துவதற்காக இன்று காலை ஓட்டோவாவிலே இருக்கின்ற ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பாராளுமன்ற வளாகத்திற்கு அவர் வருகை தந்திருக்கின்றார். பாரம்பரிய முறைப்படி குதிரை வண்டிலே அவர் வந்து அரச மரியாதைகளோடு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்ப்போம். அரசருக்குரிய பாரம்பரிய முறைப்படி குதிரை வண்டியிலே வந்து அவர் அரச மரியாதையோடு அவரும் அவருடைய துணைவியார் கமிலா அவர்களுடன் அழைத்து வரப்பட்டிருந்தார். பின்னர் ராயல் கனேடியன் பட்டாலியன், அதாவது வந்து கனடாவினுடைய அரச படையினருக்குரிய அந்த ஆடை அணிகலன் பொருந்திய வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட வீரர்கள், வாளேந்திய வீரர்களுடன் அவருக்குரிய மரியாதை வழங்கப்பட்டது. செங்கம்பள மரியாதை வரவேற்கப்பட்டது. கனடா பாராளுமன்றத்தில் மன்னர்களோ ராணிகளோ உரையாற்றுவது வழக்கம். அவர்களுக்கு வேலைப்படு அல்லது அவர்கள் வர முடியாத பட்சத்தில் அவர்களுக்குரிய பிரத்யேக கவர்னர்களை அனுப்பி அந்த சிம்மாசன உரையை நிகழ்த்துவது வரலாற்றில் நிகழ்ந்த விடயங்கள். அந்த வகையில் இப்பொழுது சார்லஸ் மன்னர் அவர்கள், 3ஆம் சார்லஸ் மன்னர் அவர்கள் கனடாவை 26 மே வந்தடைந்தார். இப்பொழுது பார்லிமெண்ட் ஹில்லிலே வந்து ஓட்டோவாவிலே வந்தடைந்து அவருக்குரிய ராஜ மரியாதைகள் 21 துப்பாக்கி சூட்டு மரியாதைகளோடு, செங்கம்பள வரவேற்பு மரியாதைகளோடு கனடாவினுடைய பார்லிமெண்ட் கில்லை வந்தடைந்து இப்பொழுது அவர் செனட் சேம்பருக்குள் உள்நுழைந்து அங்கிருக்கிற பிரதானிகளோடு கலந்துரையாடல் நடைபெற்று அதன் பின்னர் அந்த கருப்பு கோலினால் 3 முறை தட்டப்படும் சம்பிரதாய முறைப்படி. அதன்படி அங்கே எம்பிக்கள் வந்து உள்நுழைந்து இந்த அவருடைய அரியாசன உரையை கேட்பதற்காக உள்நுழைவார்கள். இது பாரம்பரிய முறைப்படி நடக்கும் ஒன்று. பார்ப்போம் அவருடைய உரையை விரிவாக இன்னும் சற்று நேரத்தில். வணக்கம்.